இதுதான் எங்க மூதாதை அல்லல் பற்ற ஆற்றாது அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான். உலகத்திலேயே வலிமையான கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீருங்கிறான். கண்ணீர் தான் உலகத்திலே கூர்மையான ஆயுதம்ங்கிறான். அதுவும் ஏழை எளிய மக்கள், குறிப்பாக பெண்கள் கதறிய வடிக்கிற அந்த கண்ணீர் தான் மிக கூர்மையான ஆயுதம். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்கள் செய்யணும். சும்மா வாக்கு வாங்கும்போது ஒன்று பேசி வாங்குறது, அப்போல்லாம் இது ஆக்கிரமிக்கும் ஒரு அடிப்படை. அப்போ உள்ள அதிகாரிகள் தவறு பண்ணிட்டாங்கிறாங்க. நீங்க பட்டா கொடுத்துருக்கிறீங்க, குடிமனை உரிமை கொடுத்துருக்கிறீங்க, பிறகு ஏன் இடிக்க வர்றீங்கன்னா அன்னைக்கு இருந்த அதிகாரி தப்பு, அரசு தப்புனிச்சு, மக்கள் தப்புனிட்டாங்கன்னு இடிக்கிறீங்க, அரசாங்கம் தப்புனிச்சு, அதை என்ன பண்ணலாம்? நீதிமன்றம் சொல்லிடுச்சுங்கிறீங்க. நீதிமன்றம் தான் சொல்லுச்சு எங்கள் காவிரியில் தண்ணி கொடுக்க சொல்லி. நீதிமன்றம் தான் சொல்லுது முல்லை பெரியாற்று நதிநீர் அணை, அந்த அணை வந்து உரிமையா உறுதியா இருக்கு, இடிக்க வேணாம்னு. நீதிமன்றம் சொல்லுது நீட்டை எழுதுங்கன்னு. கேட்டுட்டு இருந்துட்டீங்களா? இல்ல நீட்டை நாங்க நீக்குவோம், அது ஏன் சொல்றீங்க? இல்ல நீதிமன்றம் சொல்லிருச்சு, ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி சொல்ல. நீங்க அப்படி சொல்ல. கொடுமை இதெல்லாம். இந்த இடத்த என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. பூங்கா அமைக்க போறோம், நடைபயிற்சி போறதுக்கு வந்து